டியாட்லோவ் பாஸ் சம்பவம் 1985. த டியாட்லோவ் பாஸ் இன்சிடென்ட் நிஜ வாழ்க்கையில் நடந்த மிகவும் த்ரில்லான மற்றும் நீடித்த மர்மங்களில் ஒன்று டியாட்லோவ் பாஸ் சம்பவம். இதில் யூரல் மலைப்பகுதியில் அனுபவம் வாய்ந்த 9 சோவியத் மலையேற்ற வீரர்கள் விசித்திரமான சூழ்நிலையில் உயிரிழந்தனர். சம்பவம் பிப்ரவரி 1989 ஈகோர் டியாட்லோவ் தலைமையில் ஒரு குழு தொலைதூர மலைச்சரிவில் முகாமிட்டது. ஏதோ ஒன்று அவர்களை பீதியில் ஆழ்த்தியது. அவர்களின் கூடாரம் டென்ட் உட்புறத்திலிருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. உத்தரிவ்யூ சர்க்கன் டெக்ஸ்ட் சி. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் முறையான ஆடைகள் இல்லாமலும் சிலர் வெறும் கால்களுடனும் பனியில் ஓடினர். கண்டுபிடிப்பு: தேடுதல் குழுவினர் கைவிடப்பட்ட கூடாரத்தையும் அதனுள் அப்படியே இருந்த பொருட்களையும் கண்டெடுத்தனர். உடல்கள் சிதறி கிடந்தன. சிலர் கடும் குளிரால் ஹைப்போதெர்மியா இறந்திருந்தனர். மற்றவர்களுக்கு எலும்பு முறிவு போன்ற கடுமையான உட்புற காயங்கள் இருந்தன. ஆனால் வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை. ஒருவருக்கு நாக்கு மற்றும் கண்கள் காணாமல் போயிருந்தன. மர்மங்கள்: ஆடைகளில் கதிர்வீச்சு ரேடியேஷன் காணப்பட்டது மற்றும் வானத்தில் விசித்திரமான ஆரஞ்சு நிற உருண்டைகளை கண்டதாக சாட்சிகள் கூறினர். முடிவு: சோவியத் விசாரணை தெரியாத ஒரு கட்டாய சக்தி அன்னோன் கம்பெல்லிங் ஃபோர்ஸ் என கூறி வழக்கை முடித்துக் கொண்டது. பனிச்சரிவு, இராணுவ சோதனைகள் அல்லது ஏடி போன்ற பல்வேறு கோட்பாடுகள் இன்று வரை பேசப்படுகின்றன.